Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. கமல் வந்து உங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பண்ணதில் நீங்கள் 2% கூட திரும்ப கமல் சாருக்கு நீங்கள் பண்ணல. கமல் ரசிகர்களுக்கு ஆதங்கம் அப்படின்னு போட்டிருந்தாரு. கமல் எங்களுக்கு என்ன சார் பண்ணார்? ஒன்றுமே பண்ணல சார். சார் அதாவது அவங்க எப்பயுமே அப்படி தான். என்னென்னா உங்களை அவர் இன்னைக்கு வரைக்கும் மதித்து நடத்தியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் உங்களை வந்து அவர் எங்கேயாவது தப்பாக சொல்லியிருக்காரா? கமலஹாசன் ஃபேன்ஸை நான் சும்மா விட மாட்டேன்னு பேசினாரா? கமலஹாசன் நல்லவரே இல்லைன்னு பேசினாரா? கமலஹாசன் ஃபேன்ஸ் நல்லவங்களே இல்லைன்னு பேசினாரா? கமலஹாசன் நடிக்க தெரியாதுன்னு சொன்னாரா? இது வந்து இப்படிலாம் அவர் சொல்லலாம். அவர் நினச்சா சொல்லியிருக்கலாம் சார். தெளிவாக எழுதி கொடுக்க சொல்லுங்கண்ணா. அதான் அவங்ககிட்ட கமல் ஃபேன்ஸ் சார் சொல்கிறது இப்போ இல்லை சார். 30 வருஷமாக 40 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னடா வேணும்? காசு பணம் வேணுமா? என்ன வேணும்? ஏதாவது எங்களால் முடிஞ்சதை கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். என்ன எதை கொடுத்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க? இவ்வளோ வெற்றிகளை பார்த்துட்டாரு ரஜினி சார் வந்து. ஆனால் நேற்று ஆடி லான்ச்சில் அவர் பேசின ஒரு வார்த்தை வந்து அவருக்குள்ள சோகங்கள் இருக்கா அப்படி ஏன்னா பணம் காசு அது எல்லாமே தவிர்த்து நிம்மதி வேணும் அப்படின்றது சார். அது வந்து ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சார். கஷ்டமாக தான் இருக்கும் சார். குடும்பம்லாம் வந்து கடவுள் கொடுக்குற அமைப்பு. அது அவரே தான் சொன்னது தான். கடவுள் கொடுக்குற அமைப்பு. அது அவர் எவ்வளவோ இழுத்து கட்டணும்னு நினைக்கிறார் சார். எண்டாவதுலேயே என்ன நடக்குமோ தலை விதிப்படி அதையும் சொல்லியிருக்காரு சார். ஒவ்வொரு தடவை அதை பற்றி பேசும்போது மனசுக்குள்ள இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு அது அவர் சொல்லும் பொழுதெல்லாம் நான் அங்கே நேற்று ஆல்மோஸ்ட் எல்லாம் அழுதுருப்பான். ஏன்னா எனக்கு தெரியும் ரஜினி ஃபேன்ஸே எனக்கு தெரியும் சார். நான் பார்த்துருக்கேன் 30 வருஷமாக 25 வருஷமாக பார்த்தாச்சு. எல்லாமே அழுதுருப்பான். அழுதுருப்பான். ஓட உட்காந்து அளவாக போகிறோம். கண்ணை கலங்கியிருப்போம். ஏன்னா எனக்குலாம் கண் கலங்கிருச்சு. இது என்ன பண்ண முடியும்? எங்களால் என்ன பண்ண முடியும்? அவராலே ஒன்றும் பண்ண முடியாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மனுஷன் வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு சார். அவர் வாழ்க்கையில் அவர் விரல் நுனிலேருந்து தலைமுடி வரைக்கும் எல்லாத்தையும் படமாக எடுத்து வச்சுருக்கோம். அது ட்ரெய்லர் முடிஞ்சோடனே கடல் புறா சத்தம் கேட்கணும் உள்ள சூச்சு அப்படின்ற மாதிரி பண்ணுவார். இது வந்து காக்கா சொந்த ஒரு காக்காவை பண்ணுறது. அவ்வளோதான் சார். சார் அவங்களோட இன்செக்யூரிட்டி என்னென்னா சார், அதாவது ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருக்காங்க சார். தெரிஞ்சே வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டம் சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். ரஜினிகாந்த் ஆளையே முடியாது. நீ பண்ணிடுறியானா முடியாது. நீ பண்ணி காமிச்சிரு. மொட்டை அடிக்கிறானா இது நீ கட் பண்ணி போடுங்க. நீங்கள் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. நேற்று இந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது எக்ஸலத்தில் ஒரு சின்ன ட்வீட் ஒன்று பார்த்தேன். ஒரு கமல் ரசிகர் வந்து தன்னுடைய ஆதங்கம் அப்படின்னு போட்டார். இந்த படத்துடைய ட்ரெய்லரில் வந்து ஸ்ருதிஹாசன் ரஜினி பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நீ எனக்கு அப்பா, அவர் உனக்கு அப்பாவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நெருங்கிய நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட அவர் கமலை தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு ஒரு கமல் ரசிகர் போட்டிருந்தாரு. கமல் வந்து உங்களுக்கு நிறையா பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் பண்ணதில் நீங்கள் 2% கூட திரும்ப கமல் சாருக்கு நீங்கள் பண்ணல. கமல் ரசிகர்களுக்கு ஆதங்கம் அப்படின்னு போட்டிருந்தாரு. கமல் எங்களுக்கு என்ன சார் பண்ணார்? ஒன்றுமே பண்ணல சார். சார் அதாவது அவங்க எப்பயுமே அப்படி தான். என்னென்னா சார் இப்போது ஒரு இந்த இசை படம் இருக்குல்ல சார், இசை படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் இருப்பாப்புல. இவர் சத்யராஜ்லேருந்து சத்யராஜோட பெருசாகிடுவார் இல்லையா? அதுதான் சார் கமல். அந்த மென்டாலிட்டி தான் கமல் ஃபேன்ஸு ஏற்கனவே 40 வருஷமாக இருக்காங்க. பாவம். அவங்கள பார்த்தா பாவம்னு சொல்கிறத தவிர எங்களுக்கு ஒரு வார்த்தையே பெருசாக தெரியல சார். விஷயம் என்னென்னா இப்போது ஒன்றா வந்தாங்க, வில்லனாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு ஹீரோ சான்ஸ் கிடச்சி ஹீரோ ஆகிட்டார். ரைட்டா? வில்லனாக இருக்கும்போது உங்களுக்கு அவர் தேவைப்பட்டார். உண்மை அதுதான். நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க, நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ரைட்டு, வாய்ப்பு கொடுத்தீங்க, ஏதோ ஒன்று நடந்துச்சு, வச்சுது, உங்கள் கூட இருந்தார், வச்சார். உங்களை அவர் இன்னைக்கு வரைக்கும் மதித்து நடத்தியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் உங்களை வந்து அவர் எங்கேயாவது தப்பாக சொல்லியிருக்காரா? கமலஹாசன் ஃபேன்ஸை நான் சும்மா விட மாட்டேன்னு பேசினாரா? கமலஹாசன் நல்லவரே இல்லைன்னு பேசினாரா? கமலஹாசன் ஃபேன்ஸ் நல்லவங்களே இல்லைன்னு பேசினாரா? கமலஹாசன் நடிக்க தெரியாதுன்னு சொன்னாரா? இது வந்து இப்படிலாம் அவர் சொல்லலாம். அவர் நினச்சா சொல்லியிருக்கலாம் சார். பல இடங்களில் இன்றைக்கி ஒரு மோகன் பாபு, மஞ்சு மோகன் பாபுன்னு இருக்கார். எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கும் சிரஞ்சீவிக்கெலாம் ஓப்பன் ஃபைட்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே சிரஞ்சீவி அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணாக்கெலாம் ஓப்பன் ஃபைட் நடந்திருக்கு. ஏன் சிரஞ்சீவிக்கு அவர் தம்பிக்குமே இப்போ ஆல்மோஸ்ட் அவர் காமிக்க மாட்டாங்க, ஃபைட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி ஃபைட்டை கூட ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணது கிடையாது தெரியுமா? அது ஒரு சைடு. அது இல்லாமல் தூக்கி வைப்பார் சார். அழகுனா கமல், நடிப்புனா கமல். எனக்கு ஒன்றுமே தெரியாது. கமல் முன்னாடி நான்லாம் ஒன்றுமே கிடையாது சார். கமலுக்கு 50-50 நடத்துனாங்க சார். எல்லோரும் வந்து ஒரு கலைத்தாயினுடைய கையில் இருக்கீங்க நீங்கள். நாங்கள்லாம் கீழே ஏதோ காலை பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கோம். கையில் இருக்கீங்க நீங்கள். அந்த லெவலில் அதுக்கு ஒரு பெயிண்டிங்கை ரெடி பண்ணி அதை கையில் கொடுத்து கமல் மாதிரிலாம் முடியவே முடியாது. என்னுடைய கலை உலகின் அண்ணா கமல் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன் வந்து அதாவது நம்ம கூட நம்ம வளர்ந்து வரும் பொழுது நம்ம கூட இருந்தாங்க. நமக்கு வந்து
எறும்பு அது துரும்ப கிள்ளி போட்டிருந்தா கூட அவங்கள தூக்கி உச்சாணி கும்பலை வைக்கணும் அப்படின்னு அந்த நினைப்போட எல்லா நேரமும் வாழ்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கமலஹாசன் மட்டும் இல்லை, அவர் கூட நிறைய பேர் சின்ன சின்ன உதவி பண்ணியிருக்கவங்களும் இன்றைக்கி நேற்று வரைக்கும் ராஜ்பகதூரை சொல்லிட்டு இருக்காப்புல, நேற்று வரைக்கும் அவங்க அண்ணனை சொல்லிட்டு இருக்காப்புல. எத்தனை பேர் சார் அவங்க அண்ணனை உதவி பண்ணி, எத்தனை நடிகர் அவன் அண்ணன் உதவி பண்ணா அப்படின்னு சொல்லி. சார் அண்ணன் இருக்கிற நடிகர் யாரும் அண்ணன் வந்து அவனுக்கு உதவியே பண்ணியிருக்க மாட்டானா? எத்தனை பேர் பக்கத்தில் அண்ணனை உட்கார வச்சுருக்கான் சொல்லுங்கள். அவள் அப்பாவை எத்தனை பேர் பக்கத்தில், முன்சாமின்றார் அவர் கூட வேலை பார்க்குற முன்சாமி என்ன சொல்கிறது, மனோரமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு லேடி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கூட எப்போ நான் சொல்கிறது 50 கடைசியில் 60 ஆரம்பத்தில் 60 கடைசியில் அவர் கூட வேலை பார்த்த ஒவ்வொரு அவங்களுடைய பேர பசங்களாம் இன்றைக்கி எங்கேயோ உட்காந்துருப்பாங்களா, பார்ப்பாங்களா, நம்ம தாத்தா தான் அது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க இப்போ அதாவது ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டாக எனக்கு ஒரு சின்ன துரும்ப தான் நீ கிள்ளி போட்டுருக்கனால அவங்கள அந்த ஒரு பெரிய மேடையில் கௌரவப்படுத்தணும் சார். அவருக்கு இந்தியாவில் ஒரு நடிகன் வாங்கக்கூடிய உச்சபட்ச விருதை கொடுக்குறாங்க சார். தாதா சாஹேப் பால்கே கொடுக்கும் பொழுது ராஜ்பகதூர்ன்றார் சார், பாலச்சந்தர்ன்றார் சார். இன்றைக்கி எத்தனை பேர் பாலச்சந்தர் பேரை சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள். கமல் சொல்லியிருக்காரு, எத்தனை இடத்துல சொல்லியிருக்காரு சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் விஷயம் என்னென்ன சார், அதாவது அவர் வந்து கமலஹாசனை பேசாத இடமே பெரும் படத்தில் பெருமை பண்ணி பேசுவார், ஒரு ஆடியோ லான்ச்சில் பெருமை பண்ணி பேசுவார், ஒரு பொது மேடையில் பெருமை பண்ணி பேசுவார். அவர் ஒரு என்ன சொல்கிறது, கமல் நல்லா நடிப்பார், அதே மாதிரி என்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. நேற்று லோக்கிட்டு என்ன சார் சொன்னார், லோக்கி வந்து நான் கமல் ஃபேன் அப்படின்றாரு. அவர் அப்படியே சூச்சமாக சொல்கிறாரு, கமல் மாதிரி நீங்கள் நடிக்கணும், சும்மா அந்த தலையை சிரிப்பிட்டு இந்த ஸ்டைல் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்ட்டு போகக்கூடாது, நீங்கள் கமலை மாதிரி ஒழுங்காக நடிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சூச்சமாக குத்தி காட்டுறாரு அப்படின்றாரு. இதை விட இவங்களுக்கு என்ன பெருமை, என்ன தான் இவங்களுக்கு வேணும் சார், தெளிவாக எழுதி கொடுக்க சொல்லுங்கண்ணா. அதான் அவங்ககிட்ட கமல் ஃபேன்ஸ் சார் சொல்கிறது இப்போ இல்லை சார், 30 வருஷமாக 40 வருஷமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னடா வேணும், காசு பணம் வேணுமா, என்ன வேணும், ஏதாவது எங்களால் முடிஞ்சதை கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம், என்ன எதை கொடுத்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க சார். படத்தில் கமலஹாசன் மாதிரி அழகாக இருக்கேன், கமலஹாசன் மாதிரி அழகாகிருவேன்றாரு, கமலஹாசன் மாதிரி எனக்கு நடிக்க தெரியாதுன்றாரு, கமலஹாசன் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கேன், பெரிய கமல் நினப்பு எனக்கு பண்ணுறாரு. அதேமாதிரி மேடைன்னு வந்துட்டா விக்ரம் படத்தை இந்த தமிழ் சினிமாவில் எந்த நடிகை சார், ஒரே ஒரு நடிகை விக்ரம் படத்தினுடைய வெற்றியை விக்ரம் கமல் கூட நின்று கொண்டாடினார் அப்படின்னா சம்மந்தமே இல்லாத ஒரு மேடை சார் அது. பொன்னியின் செல்வன் மேடையில் கமல் பக்கத்தில் இருக்கார், மேடையில் ஏறி பொன்னியின் செல்வன் பற்றி பேசாமல் ஆரம்பிச்சோடனே கமல் விக்ரம் மாபெரும் வெற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சார். அந்த படத்தை வெற்றின்னு இந்த டியரில் உள்ள நடிகனே ஒன்றும் சொன்னதில்லை சார். இதை விட என்னங்க பண்ண முடியும் உங்களுக்கு, அவனு அது ஒரு பாவம் சார், அவங்களை விட்டுருங்க. இல்லை நீங்கள் பேசும்போது இன்னொரு விஷயம் கவனித்தேன், நேற்று ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினி சார் உள்ள என்ட்ரி ஆகிறாரு, எல்லாருமே அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க, அது அவங்க விருப்பம். ஆனால் ரஜினி சார் அவங்க அண்ணன் காலில் போய் விழுந்தார். ஆமாம், அது ரொம்ப ஆச்சரியமாச்சு. இப்போவும் அந்த ஒரு மரியாதை நீங்கள் அதுதான் சார் நான் என்னென்ன மனசில் இருக்குது இல்லை. ரெண்டாவது அதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும் சார், ரைட்டா. இப்போ நீங்கள் வந்து அதாவது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சரி, ரெண்டாவது உங்கள் மனசாட்சிப்படி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ண முடியும். அதாவது பார்க்குறவங்களுக்கு உங்களை இப்போ நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கோம், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் நோட் பண்ணுறோன்றதாண்டி எங்களுக்காக நீங்கள் பண்ணுவீங்க. ரெண்டாவது உங்கள் மனசாட்சிக்கு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நீங்கள் பண்ணுவீங்க. இவர் மக்களை கவர்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரா அப்படின்னா அவருடைய தனி மொமெண்ட்ஸு அப்போ கூட அவர் இப்படி தான் பண்ணியிருக்காரு. ஒரு நம்ம விவேக் சார் ஒரு இடத்துல சொல்லுவார், அதாவது தனியாக இருக்கும்போது கூட யாரை பற்றியுமே இது வரைக்கும் தப்பாக பேசாதவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நம்ம கூட 2-3 பிட்டை போட்டு பார்ப்போம், அப்படியே ஏதாவது கோல் மூட்டி பார்ப்போம், அப்போ கூட அப்படியே எனக்கு தெரியாது அப்படின்னு போயிட்டே இருப்பார். எவனுமே இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவனை பற்றி இந்த வார்த்தையை சொன்னான் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் கிடையாது சார். ஒருத்தன் சார் ஏதாவது லைட் பண்ணி எவனாவது எங்கேயாவது இந்த மாதிரி இன்டர்வியூவில் அவன் ஏதாவது ஒன்று பண்ண சொல்லலாம் தெரியுமா, என்ன வேணாலும் சொல்லலாம். நீ தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு அந்த மாதிரி என்ன மாதிரி உட்காந்து பேச முடியாது. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நடிகர்லேருந்து லைட்மேன் வரைக்கும் இன்றைக்கி டீ கொடுக்குற வரைக்கும் எவனாவது இது வரைக்கும் அன்றைக்கி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேவலமாக பண்ணிட்டு இருந்தாருங்க ரஜினி, இந்த மாதிரி பண்ணாருங்க ரஜினி, எவனாவது இது வரைக்கும் ஒன்று சொல்லியிருக்கேன் நான் சொல்ல மாட்டான். ஸோ மக்களுக்காக இதெல்லாம் பண்ணுறாரா நடிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை, தனியாகவும் இப்படி தான் இருக்கார். ஒன்றும் இல்லை, கமல் வந்து இது மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் பொழுது வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போவார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வெளியே வந்து கதவை மூடி டோரு கதவை மூடி அவரை ஏற்றி விட்டு வழி அனுப்புகிற வரைக்கும் வருவார். இல்லை மேலே கேமரா தூக்கி தான் பிடிப்பாங்க, நீங்கள் இது கேமரா வெளில ஆளுங்க இருக்கிறாங்க அதனால் நான் வந்து வாசலில் வந்து பண்ணணும் அப்படின்னு மேலே கேமரா வெளியில் நின்று தான் தூக்கி பிடிப்பாங்க சார். ரெண்டாவது தெரிஞ்சே இருக்கட்டும் தெரிஞ்சே பண்ணணுமே. எத்தனை பேர் தெரிஞ்சு இப்படி பண்ணுறாங்க, ஆளுக்காக நான் நடிக்கிறேன்னே இருக்கட்டும். இன்றைக்கி தான் 4 பேர் நேற்றா தான் இவர் சொல்லுவாப்புல இல்லையா, யார் கலாநிதி சொல்லும்போது இன்றைக்கி 4 படம் ஹிட் ஆயிடுச்சுனாலே அவன் ப்ரைவேட் ஜெட்டு கேட்குறான், ப்ரைவேட் ஏர்போர்ட் கேட்குறான். இவர் ஆட்டிடியூடு காட்டலாம்ல, மக்களுக்காகவே பண்ணுறாருன்னு வைங்க, இது பூரா நடிப்புனே வைங்க சார். அவங்க அதான் சொல்லுவாங்க, இது பூரா நடிக்கிறாருங்க அவர், ஆனால் கமல் பேரை சொல்லிட்டு சும்மா நடிக்கிறாரு, எங்களுக்கு உண்மையாக அவர் எதுவுமே பண்ணலை அப்படின்றாரு. அப்படின்பாங்க நீங்கள் நடிங்க, நீங்கள்
கமலஹாசன் நீங்கள் நடிங்க சார். எத்தனை இடத்துல ரசிகர்களை தள்ளி கமலஹாசன் ஒரு வீடியோலாம் இருக்குது தெரியுமா? ரஜினிகாந்துக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சார். ஒரு இதுக்காக நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் சார், அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அவருடைய வெற்றி அவங்க கண்ணை மறைக்குது ஒன்று. ரெண்டாவது, கமலஹாசனை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த படத்தில் காட்டுறாருல, அந்த மாதிரி கமலஹாசன் ரஜினி எந்த படத்தில் காமிச்சிருக்காரு, எத்தனை படத்தில் காமிச்சிருக்காரு சொல்லுங்கள் பார்ப்போம் சார். நான் இப்போ 10-15 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன் சார். ஆல்மோஸ்ட் அதாவது சோஷியல் மீடியா எழுதிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக பேசிகிட்டு இருக்கேன் சார். ஒரு இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஒரு படத்தை சொல்லுங்கன்னா எப்பயுமே ஒரு பதிலே சொல்ல மாட்டார். உழப்பி விட்டு எதையாவது சொல்லிட்டு போயிடுவார் சார். அன்றைக்கி தான் ஏதோ தக்லைஃபுக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படத்தில் எந்த படம் உங்களுக்கு நல்ல படம் அப்படிங்கும்போது முள்ளு மலர்னு சொல்லி அதை பற்றி ரெண்டு வார்த்தை பேசினார் சார். அதை பற்றி இதுதான் சார் அதிகபட்சமாக கமலஹாசன் ரஜினிகாந்தை பற்றி பேசினது. ஆனால் ரஜினிகாந்த் கமலஹாசனை பற்றி பேசினது 10 இடங்கள் 20 இடங்கள் நான் சொல்லுவேன். அதனால் அவங்களெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இவ்வளோ வெற்றிகளை பார்த்துட்டாரு ரஜினி சார் வந்து. ஆனால் நேற்று ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின ஒரு வார்த்தை வந்து அவருக்குள்ள சோகங்கள் இருக்கா அப்படி. ஏன்னா பணம் காசு எல்லாமே தவிர்த்து நிம்மதி வேணும் அப்படின்றாரு சார். அது வந்து ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சார். கஷ்டமாக தான் இருக்கும் சார். குடும்பம்லாம் வந்து கடவுள் கொடுக்குற அமைப்பு, அது அவரே தான் சொன்னது தான், கடவுள் கொடுக்குற அமைப்பு. அது அவர் எவ்வளவோ இழுத்து கட்டணும்னு நினைக்கிறார் சார். எண்டாவதுலே என்ன நடக்குமோ தலைவிதிப்பட்டு அதையும் சொல்லியிருக்காரு சார். அவர் ஒன்றும் இல்லை, மீனாவுடைய அவங்களுக்கு ஒரு பவள விழாவா சரி கோல்டன் ஜூப்ளி எடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் சில்வர் ஜூப்ளி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் எடுக்கும் பொழுது அதில் போய் எல்லாம் விதி என்ன தலையில் எழுதியிருக்கோ அதான் நடக்கணும். அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க இல்லையா, மீனாவுடைய ஹஸ்பண்ட், அதை ரெஃபர் பண்ணி சொல்லுவார். ஏன்னா மீனா அப்படின்றவங்களுக்கு அவ்வளோ ஆஃபர் இருந்தது சார். உலகம் முழுக்க அவங்களுக்கு ஆஃபர் இருந்தது கல்யாணம் பண்ணிக்க. அவங்க இப்படி தான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இப்படி தான் வாழ்க்கை அமையணும்னு இருந்ததுன்னா எவன் சார் மாற்ற முடியும்? அதுதான் தலைவருக்கும் பொருந்துன்றதை அவரே சொல்லியிருக்கார் சார். ஒவ்வொரு தடவை அதை பற்றி பேசும்போது மனசுக்குள்ள இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு அது அவர் சொல்லும் பொழுதெல்லாம் நான் அங்கே நேற்று ஆல்மோஸ்ட் எல்லாம் அழுதுருப்பான். ஏன்னா எனக்கு தெரியும் ரஜினி ஃபேன்ஸே எனக்கு தெரியும் சார். நான் பார்த்துருக்கேன் 30 வருஷமாக 25 வருஷமாக பார்த்தாச்சு. எல்லாமே அழுதுருப்பான். அழுதுருப்பான். நான் ஒவ்வொரு உட்காந்து அழவா போகிறோம், கண்ணை கலங்கிருப்போம். ஏன்னா எனக்குலாம் கண் கலங்கிருச்சு. இது என்ன பண்ண முடியும்? எங்களால் என்ன பண்ண முடியும்? அவராலே ஒன்றும் பண்ண முடியாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மனுஷன் வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்தாச்சு சார். அவர் வாழ்க்கையில் அவர் விரல் நுனிலேருந்து தலைமுடி வரைக்கும் எல்லாத்தையும் படமாக எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பல ரஜினி ஃபேன்ஸு அவர் எப்படி இருக்காரு அப்படி தான் பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அப்படிங்கும்பொழுது அவர் வாழ்க்கையே பாடமாக எடுத்தவங்க இதையும் நீ என்ன தான் சம்பாதிச்சாலும் உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நிம்மதி இருக்குன்னு நேற்று அதான் சொல்கிறாரு அவர். வீட்டுக்குள்ளே நிம்மதி, வெளியே கௌரவம் இல்லைன்னா என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றாருல. அது நாங்கள் இதெல்லாம் பாடம் தான். ஆமாம், 2 நேரத்துலாம் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது சொன்னார் இல்லையா, உடம்பை நீ தண்டிக்கலைன்னா உடம்பு ஒன்று தண்டிச்சிருங்கிற. எவ்வளோ பெரிய வரி சார் அதெல்லாம். இன்னைக்கு ஜென்சி பூரா அதை தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவன் டயட்டுன்றாங்க, அதுன்றாங்க, இந்த ஒர்க் அவுட்டு ஓமே டயட்டு, அந்த ரேட்டு இந்த ரேட்டுன்றாங்க, ஏதோ ஒரு வகையில் ரைட். அதெல்லாம் அவர் ஒரு வரியில் அடிக்கிறார் பாருங்க. அதே மாதிரி நாகார்ஜுனாட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் அப்படின்றாரு பாருங்க. அவர் மனுஷன் 75 வயசில் இன்னும் புலி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் அவருடைய ஹியூமிலிட்டி. ரெண்டாவது இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் இப்போ நேற்று பார்த்தா ஒரு 1000 பேராவது கண்டிப்பாக நாளைக்கு ஆடியோ லான்ச் பண்ண 1000 பேராக வாழும். அதுதான் சார் அவர் போராடம் பூரா ஃபிலாசபி லாஜிக்கின்னு தெளிச்சிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அதுதான் 50 வருஷம். இறுதியாக ஒரு கேள்வி இதெல்லாம் முடிச்சுக்கலாம். ட்ரெய்லர் வந்த உடனே எண்டில் ஒரு டயலாக் வந்தது, தேவா யாருன்னு தெரிஞ்ச நீ தொட்டுட்ட அப்படின்றது. இது அதுவாகட்டும், அந்த ட்ரெய்லர் முடிஞ்சோடனே கடல் புறா சத்தம் கேட்கணுக்குள்ள சூச்சு அப்படின்ற மாதிரி பண்ணுவார். இது வந்து காக்கா சவுண்ட், ஒரு காக்காவை பண்ணுறாரு. அவ்வளோதான் சார். சார் அவங்களோட இன்செக்யூரிட்டி என்னென்னா சார், அதாவது ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுருக்காங்க சார். தெரிஞ்சே வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டம் சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், ரஜினிகாந்தாலேயே முடியாது. நீ பண்ணிடுவியானா முடியாது. நீ பண்ணி காமிச்சிரு. மொட்டை அடிக்கிறானா இது நீ கட் பண்ணி போடுங்க. நீங்கள் பண்ணி நீ விஷயம் என்னடா சார், அதாவது ரஜினிகாந்த் முடியாதுன்னு எது அரசியல் ஜெயிக்கிற சொல்கிறீங்களா? இல்லை எதுலேயுமே முடியாது சார். அவர் பண்ண மாதிரி இவங்களால சினிமாலையும் முடியாது, அரசியலையும் முடியாது சார். சினிமாவில் முடியவே முடியாது. இப்போ தான் இனிமேல் வரவே மாட்டான்ட்டாங்களே. அன்றைக்கி பார்த்தா திடீர்னு ஏதோ அவர் வருவேன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அப்போவே சேலஞ்ச் பண்ணோம் சார், வருவார் திருப்பி, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அண்ணன் 2026 தோத்துட்டு 2026 தீபாவளிக்கு இல்லைன்னா கூட 2027 பொங்கலுக்கு அண்ணன் படம் இறங்கும். குடும்பத்தோடு நம்ம குடும்பங்கள் கொண்டாட வெற்றி அண்ணன் மறுபடியும் கொடுப்பாருன்றதில் நான் உறுதியாக இருந்தேன். முதல்ல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் வரமாட்டேன், இனிமேல் மக்களுக்காக உடலை உயிரி கொடுக்க போகிறாரு அப்படின்னாங்க. இப்போ திடீர்னு இடையில யாரோ நான் வந்து இப்போ ஒரு பொண்ணு யாரோ ஒன்று அவர் கூட நடிச்சுக்கிட்டு, ஆமாம் மமிதா பஜி, அவங்க என்ன நான் கேட்டேன், நான் சொல்கிற மாதிரி ஏதோ சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் நடக்க போகிறதெல்லாம் தெரியும். விஷயம் என்னென்னா என்னன்னே தெரியாமல் மாட்டியிருக்காங்க சார். சார் அதாவது இதை சொல்கிறார்ல, ஒன்றும் இல்லை நேற்றுக்கு அது மறுபடியும் அதே இடத்துல சர்க்கிள் பேக் பண்ணி வரோன்னு வைங்களேன்.
இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள எந்த இந்தியாவில் உள்ள சிஎம் உலகத்தில் உள்ள பிஎம் எவன் எடுத்தாலும் இந்த மாதிரி இன்னார் பேசுகிறாருன்னா ஃபோன் எடுத்து பேசக்கூடிய அளவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்துமே அவர் வேண்டான்னு ஒதுங்கின ஒரு இடம் அது. ஏன்னா அது ஒரு 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 தெளிவில்லாத ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் கொண்டு போய் நம்மளும் ஒழுங்காக இல்லாமல் இவங்களும் உள்ளே கொண்டு போய் விட்டோன்ற அந்த ஒரு பயத்தில் அந்த ஒரு யோசனையில் நம்மளால் பின்வாங்கிட்டார். ரைட்டா? அப்போ இவர் எவ்வளவுதான் தெளிவாக இருக்கட்டும், என்ன தான் ஒரு பிளான் பண்ணி என்ன தான் உள்ளே இறங்கட்டுமே, விஷயம் என்னென்னா இவருடைய இன்னைக்கு உள்ள செல்வாக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 10% கூட கிடையாது சார். விஜய்க்கு சொல்கிறீங்களா? 10% கூட அரசியல், அதாவது அரசியல் வட்டத்தில் நான் சொல்கிறேன். ரைட்டுங்களா? இவரை இது வரைக்கும் ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய அரசியல் கட்சி, அதாவது நான் சொல்ல பதவியில் இருக்கிற சிஎம் பிஎம்லாம் விட்டுருங்க, எம்எல்ஏக்கள் அவங்களெல்லாம் விட்டுருங்க, அரசியல் கட்சி தலைவர்களே இது வரைக்கும் இவரை வந்து பெருசாக வந்து யாரும் போய் பார்த்ததோ வச்சதோ இது பண்ணதோ இல்லை. ஆனால் டிவிக்குன்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரியல, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எவனுமே அவர் போய் சீன்றதே இல்லை சார். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போயிருக்கும்போது என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி இருக்கார், அவரை உட்கார வச்சுட்டாங்க. விஜய் போய் என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி பார்க்க போயிட்டார் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், ஒரு ஃபங்க்ஷன் கல்யாண வீட்டில் 2 பேர் வந்திருக்காங்க, 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து பேசியிருக்காங்க சார், இதான் நடந்திருக்கு. இவங்க விஜய் போய் பார்க்க போயிட்டார் எழுதிட்டாங்க. இவ்வளவு தான் அவருடைய அதிகபட்சமான ஒரு ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல்வாதி கூட ஒரு மீட் அப்படின்னா என்ஆர் காங்கிரஸினுடைய. இல்லை, இப்போ மற்ற கட்சியிலேருந்து இணைகிறதெல்லாம் பார்க்குறோம்ல. இப்போ ஆதவர்ஜன் அணிஞ்சிருக்காரு, அடுத்து மதுரையில் மாநாடு இருக்குது, அடுத்து சுற்றுப்பயணம்லாம் அவங்க தானே சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சார் அவங்களே எல்லாம் பண்ணட்டும். விஷயம் என்னென்னா ஒரு புல்லிங் பவர்ன்றது இருக்குல்ல, ஒரு புல்லிங் பவர்ன்றது வந்து சினிமாவிலே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு புல் பண்ணவர் தான் சார் விஜய். அது மறுக்கவே முடியாது. இவங்க அதை மறுதளிச்சு என்ன தான் பேசினாலும் உண்மை அதுதான். அவருக்கே தெரியும் இவங்க என்ன இல்லைன்றது எவ்வளோ நாள் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவரை வச்சு வந்தவர் தான். இங்கே அவருக்கு அப்படி ஒரு உச்சாணி கொம்பு இல்லை. இப்போ எம்ஜிஆரை வச்சு தான் நான் வந்தேன்னு சொல்ல முடியாது. இப்போ எம்ஜிஆரோட சகாப்தத்தை முடிஞ்சு போய் அப்புறம் அம்மான்றவங்க வந்து அப்புறம் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி வந்து உட்காந்தாச்சு. இப்போ நான் இவரை மாதிரி நான் வரப்போகிறேன்னு சொல்ல முடியாது, அவரால் ரெஃபர் பண்ண முடியாது. இன்றைக்கி இவர் யாரை மாதிரி யாருக்கு எடுத்துனே இவர் சொல்ல முடியல. நேற்று பார்த்தா இவர் கூட உட்காந்துருக்காரு, ஸ்டில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. யார்? அம்பேத்கர் கூட உட்காந்து ஸ்டில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு மேலே காமராஜருக்கு போட்ட எல்லா இடத்துலையும் கொள்கைன்னு கேட்டால் 5 ஜாதியிலேருந்து 5 பேரை உட்கார வச்சிருக்காரு. இவங்க எல்லா சைட்லையும் துண்டை போட்டு வைக்கிறாரு, எவனையாவது ஒருத்தனை பிடிச்சி மேலே போயிடலான்னு. ரைட்டுங்களா? இதில் அவருக்கு ஒப்பேர முடியாது. அந்த எங்கள் ஊர் பையன், நாங்குநேரில் ஒரு பையன், எஸ்சி பையன், அந்த பையனை தான் வெட்டிட்டாங்க, 2 தடவை வெட்டிட்டாங்க சார். அவனை எல்லா மேடையிலையும் கூப்பிட்டு அவனுக்கு இது பொண்ணாடை வெட்டிட்டாங்க, வச்சுட்டாங்க. அவன் ஓகே, இப்படி ஆகிப்போச்சு, யாருக்கும் வருத்தம் இல்லை. எங்கள் தெருலேருந்து ஒரு 10 தெரு தள்ளி தான் அவன் வீடு. ரைட்டுங்களா? சின்ன பையன், வெட்டிட்டாங்க, வச்சுட்டாங்க. அவனுக்கு எல்லா மேடையிலையும் பொண்ணாடை. எதுக்கு யோசிச்சு பாருங்கள். இல்லை, ஏன் அது தப்புன்னு சொல்ல முடியாது. அதை நாம் எதுக்கு தப்புனே சொல்லலை சார், தப்புன்றது 2வது சார். எதுக்கு? விஷயம் ஒன்றும் இல்லை சார், எதையாவது பண்ணுவோம், எல்லா ஜாதிக்கும் நம்ம எல்லா ஜாதியிலையும் உள்ளே எடுத்து போடுவோம். கழுது ஏதாவது நடந்துடாதான் நமக்கு. ரைட்டா சார்? அந்த பையன் அவன் வெட்டினாங்க, வச்சாங்க, அவனுக்கு நடந்துருச்சுன்றது ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை நான் வந்து உண்மையிலே வந்து கண்டிக்கிறேன், வச்சுக்கிறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. எதுக்கு ஒவ்வொரு மேடையிலையும் அவனை கூப்பிட்டு பொண்ணாடும், எல்லா மேடையிலும் அவனுக்கு பொண்ணாடும்? எதுக்கு? அவன் சார் அவனுக்கு நடந்தது யாருமே மறுக்க போகிறதில்ல சார். க்ளோரிஃபை பண்ண, அவனை க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்குது சார்? பொன்னாட போகிறதுக்கு அவனுக்கு என்ன சார் இருக்குது? அவனை கூப்பிட்டு பொன்னாட போகிறீங்க. மிகப்பெரிய அநீதி நடந்திருக்குல்ல அந்த பொன்னாட எதுக்கு சார் போடணும் சார்? அந்த சம்பவத்தை நீங்கள் இப்போ 100 தடவை நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. நீங்கள் வாழ்க்கைப்புறம் சொல்லிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு, அதாவது திமுக ஆட்சியில் வகையாக ஒரு சம்பவம் மாட்டிச்சு. ரைட்டா? அதை நீங்கள் அரசியல் பண்ணணும், நீங்கள் பண்ணுறீங்க. அது நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ரைட்டா? எல்லா ரைட்ஸும் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள். அவனை கூப்பிட்டு பொன்னாட போட்டால் அப்புறம் எதுக்கு அது? புரியல சார். அதுதான் இங்கே மொத்தமாகவே கன்ஃபியூஸாக இருக்காங்க சார். அவர் அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் 5 தலைவர்களை கூப்பிட்டு வச்சு இவங்க எல்லார் கொள்கையும் என் கொள்கைன்னு யாராவது எந்த அரசியல் கட்சியில் எங்கேயாவது நடந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? 5 ஜாதி, இவங்க கேட்டால் 5 கொள்கைன்றாங்க. 5 பேர் 5 ஜாதி. ஏன் ஒரு ஜாதியில் 2 கொள்கை பேசுகிறவங்க, சாரி ஒரே ஜாதியில் இருக்க மாட்டாங்களா? வேறு கொள்கை பேசுகிறேன் இருந்தே கிடையாது. ஐயா மாதிரிலாம் எத்தனை பேர் இருக்காங்களா இல்லையா? அப்போ அவங்க 2 பேரை வச்சுருக்க வேண்டியது தானே? ஐயரில் 1, ரெட்டியில் 1, படையாட்சியில் 1, இப்படி ஆளுக்கு 1, அம்பேத்கர் 1, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அம்பேத்கர் கூட ஒரு சில்லு, எம்ஜிஆர், இதை தானே சார் இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அழகுமுத்துக்கோனுக்கு பெருநாள் விழா, ஐயா இவருக்கு சங்கரலிங்கனாருக்கு பெருநாள் விழான்னு இவர் இப்போ அதானே பண்ணிட்டு இருக்காரு சார். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் கட்சியில் புதுமையாக என்ன சார் பண்ணிட்டார்? எல்லாம் பண்ணுறோம், அதே அரைச்சமாக அரைச்சிக்கிட்டு இருக்காரு இல்லையா? இது எதுக்கு? இதெல்லாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேனே. அங்கே ஒரு காலம் இங்கே ஒரு காலம் வச்சுருக்காங்க. ரைட்டுங்களா? எங்கே எவன் பேசுகிறோம் இன்செக்யூராக அலையிறாங்க. விஷயம் என்னென்னா, நம்மளை பற்றி எவனாவது எங்கேயாவது பேசிட மாட்டானா? அதை வச்சு நம்ம இப்போ வரைக்கும் ஸ்டாலின் சீண்ட கூட இல்லை. கரெக்டாக? யார் நீ யார் ஒன்றும் இப்போ இல்லை சார். அவர் கமலஹாசனே
உட்காந்துருப்பார் ஒரு இடத்துல ஏதோ கேள்வி வைப்பாங்க, ஒரு கூட்டணி கட்சி தலைவரோட உட்காந்துருப்பார், கேள்வி வைப்பாங்க. கமலஹாசன் இப்படி சொன்னார், நாங்கள் அரசியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. அவர் அப்போ மக்கள் நீதி மையம்லாம் ஆரம்பிச்சு ஃபங்க்ஷன் நடத்தி இப்போ ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போவே 2வது வாரம் இல்லை, கமலஹாசன் அவருடைய கட்சி இங்கே நான் அரசியலை பற்றி பேசிக்கிட்டேன், வேறு ஏதாவது கேள்வி தான் அப்படின்னு சொல்லி எஞ்சி போயிடுவார். ரைட்டுங்களா? அந்த லெவலில் தான் இப்போ விஜய் வச்சு டீல் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாலின். ஏறக்குறைய உதயநிதியே அப்படி தான் டீல் பண்ணுறாரு. ஸ்டாலினை கொடுக்கணும், உதயநிதியே அப்படி தான் டீல் பண்ணுறாரு. இவரோட 5 வயசு கம்மி தானே அவருக்கு. அப்படிங்கும் பொழுது எந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டான ஒரு யாரும் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு கட்சி இருக்குது இப்படி அங்கங்கே உங்களை மாதிரி வியூஸுக்காக மீடியாக்காரங்களும் பேப்பர் விற்கணும் அதை கட் பண்ணி போடுவானுங்க, அது நியூஸுக்காக மீடியாக்காரங்க மட்டும்தான் சார் டிவிக்கே பேசுகிறாங்க. வேறு எந்த கட்சியிலேருந்து சிக்னிஃபிகண்ட்டாக இப்போது ஓபிஎஸ் போகிறாருன்றாங்க, இதுக்கெல்லாம் என்ன முகாந்திரம் இருக்குது? அமமுக போகிறான்றாங்க. எல்லாம் சார் நடந்தாலுமே நான் சொல்லணும் சார், ஜெயிச்சு இவர் வரட்டும் சார். இவருக்கு ஜெயிக்கிற ஃபார்முலா சொந்தமாலாம் தெரியாது சார், கிடையாது சார். இவருக்கு உருவாக்கி யாராவது வச்சா அதுலேயே அப்படி பின்னால் போய் அதை தூக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களே நான் முந்திட்டேன்னு சொல்கிறவர் தான் இவர். அப்படித்தான் அப்பா உட்கார வச்சிருக்காரு. இப்போ அப்பா அவருக்கு உழைச்ச உழைப்புலாம் இந்தியாவில் எந்த நடிகருக்கும் அவன் அப்பா உழைச்சதில்லை சார். ரைட்டா? அப்படிப்பட்ட அப்பாவே இன்றைக்கி ஒரு ஓரத்தில் உட்கார வச்சிருக்காப்புல. அந்த மாதிரி யாரையாவது வச்சு யார் முதுகிலே ஏறி ஜெயிச்சுட்டு அவங்கள இல்லைங்க போகிறேன் ஜெயிக்கட்டுன்னு முதல்ல பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே எப்படா ரஜினி நம்மளை பற்றி சொல்லுவார், சொல்லிட்டாருன்னா அதை வச்சு இவங்களுக்கு ஃபேமஸ் ஆகிறாங்களேன்னு ரஜினி எங்களை பார்த்து பயந்துட்டு தான் இருக்கார். அதுக்காண்டி நேற்று அது பாட்டு கடற்புறா கத்திட்டு இருந்தது, அது ஒரு காக்கா தான் கத்திச்சுன்னு இவங்களே எழுதிட்டு இருக்காங்க. எழுதி இன்னும் அந்த ஃபைட் ஸ்டில் ஆன், நாங்கள் இன்னும் கிழிச்சிருவோம், 10 ரூபா எரிஞ்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் ஓகே ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. கூலி திரைப்படம் பற்றியும் ஆடியோ லான்ச்சில் நடந்த விஷயங்கள் பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur.